வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஈவினிங் டு நைட் டின்னர் அந்த ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் ரொட்டீன் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து வீடியோ ஷிஃப்ட் பண்ணதுனால நல்ல ஒரு ப்ராப்பரான நிறைய ஒரு ரெசிபீஸோடையோ இல்லை நல்ல 2-3 ஐட்டம்ஸோடையோ நல்ல ரொட்டீன் வீடியோ போட முடியல. ஸோ இப்போதைக்கு வந்து வீடியோ ஷிஃப்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரொட்டீன் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தொக்கு வந்து செய்ய போகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அம்மா அப்பாவுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்கோம், 60ஆம் கல்யாணம். ஸோ அதுக்காக நான் வந்து ஊருக்கு போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுட்டோன்னா நான் ஃபஸ்ட்டே ஊருக்கு போயிடுவேன். அவங்க வந்து ஒரு 2 days பிஃபோர் தான் வருவாங்க. இதை வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு இருக்கிற மாதிரி நான் தக்காளி தொக்கு செஞ்சுக்க போகிறேன். அதே அளவுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பேனை வச்சுட்டு நல்லெண்ணெயில் மட்டும்தாங்க செய்யணும். ஒரு சொட்டு எண்ணெய், ஒரு சொட்டு தண்ணி கூட விடவே கூடாது. ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பட்டை, அந்த கிராம்பு ரெண்டுத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் 2ஆக கீறி அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா எல்லாமே வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்படியே உப்பும் போட்டுட்டு அது வெங்காயம் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து தண்ணியே ஊற்றாமல் மூடி வச்சிட்டோன்னா அந்த தக்காளியில் உள்ள தண்ணியிலே வந்து நல்லா அது கிரேவி வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா புதினா சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை தாளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ தேங்காய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஒரு கட்டு வந்து புதினாவில் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா, புளி இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா புதினாவோட டாமினேஷன் அதிகமாக இருக்காதுங்க. அந்த புதினா மட்டுமே நல்லா க்ரீனிஷாக தெரியணும்னா அதுக்கு வந்து வேறு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய்த்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டோன்னா நல்லா சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இது எண்ணெயிலே மட்டும்தாங்க செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. எடுக்கிறப்பையும் ஸ்பூனில் தான் எடுக்கணும். ஸோ இதை வந்து அப்படியே சிம்லேயே வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து புதினா சட்னிக்கு நான் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ புதினாவோட ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி செய்யலாங்க. ஏன்னா அது வந்து புதினா சட்னின்னே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து வதக்கிட போகிறோம் நல்ல புதினாவை. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு தேங்காய் வந்து நீங்கள் பூவாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. எனக்கு வந்து நிறைய வேலை இருந்ததுனால நான் தேங்காய் பூ போட முடியல, அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மேலேயே புதினாவையும் போட்டு தேவையான அளவு சட்னிக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அதை போட்டுட்டு அந்த ஒரு புளி வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அது வந்து ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆற வச்சு வேற ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா அரைச்சோன்னா இந்த மாதிரி க்ரீனாக இல்லாமல் இந்த மாதிரி கலரில் தாங்க இருக்கும். இது வந்து அடைக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். துவையெல்லாம் அரைச்சோன்னா அந்த கட்டி சாதத்துக்கெல்லாம் கூடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த தக்காளி தொக்கை வந்து ஆற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு வந்து சாதம் ஒயிட் ரைஸ் இருந்தது. அதுக்கப்புறமா மத்தியானம் வந்து தக்காளி சாதம் செஞ்சோம். ஸோ அதுவும் கொஞ்சோண்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் வச்சுட்டு நல்லா சுட சுட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரோட வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம செஞ்சதுனால இப்போ பாத்திரம்லாம் சேர்ந்துருந்தது. அதையும் வந்து நல்லா விளக்கி வச்சுட்டு நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறோம்னா நான் டேரெக்டாக வந்து டின்னருக்கு வந்துடலாம். ஸோ காலையிலேயே நாங்கள் வந்து அடைக்கு ஊற வச்சுருந்தோம். ஸோ அந்த அடையும் ஒன்று ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை ஊற்றிட்டு தோசை வச்சு புதினா சட்னி வச்சு அந்த தக்காளி தொக்கு வந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு டின்னரை முடிச்சிட்டோம். ஸோ என்னோட இந்த ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் விஷ்மயா குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் விஷ்மயா குடில்.